கோவையில் வெள்ளியங்கிரியில் கோயிலுக்குள் புகுந்து மிரட்டி வரும் யானையால் பக்தர்கள் பதற்றம் அடைந்துள்ளனர். மற்றொரு பகுதியில் வனத்துறையினரை யானை துரத்திச் சென்ற சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. நடந்தது என்ன? கோயில் யானை போன்று அடிக்கடி கோயில்களுக்குள் புகுந்து சாமி தரிசனம் செய்து வரும் இந்த காட்டு யானையால் கோவை மக்கள் கதிகலங்கி போயிருக்கின்றனர். குடியிருப்புகளுக்குள் புகுந்து பொதுமக்களை மிரட்டி வந்த யானை கோயிலில் தஞ்சமடைவது வாடிக்கையாகி உள்ளது. அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பே உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுமா? கோவை மாவட்டம் ஆலந்துறைக்கு அடுத்த வெள்ளியங்கிரி மலை அடிவார பகுதியில் அண்மை காலமாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகும் யானைகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. கடந்த சில நாட்களாக ஒற்றை யானை வெள்ளியங்கிரியில் சுற்றித் திரிகிறது. இந்த யானை கடந்த வாரம் வெள்ளியங்கிரி கோயிலுக்குள் புகுந்தது. சாமி தரிசனம் செய்வது போன்று கோயிலுக்குள் புகுந்து அங்கிருந்த பக்தர்களை தலைதிரிக்க ஓடவிட்டது. யானையை கண்டதும் பக்தர்கள் ஆலை விட்டால் போதும் என்கிற ரீதியில் ஓடி தப்பித்தனர். இந்த நிலையில் இதே யானை ஆலந்துறை அருகே மலைவாழ் மக்கள் வசிக்கும் தானிகண்டி பகுதிக்குள்ளும் புகுந்தது. குடியிருப்பு வாசிகளுக்கு கிளி ஏற்படுத்திய யானை திடீரென அங்கிருந்த கோயில் வளாகத்திற்குள்ளும் நுழைந்துள்ளது. இதை கண்டதும் பொதுமக்கள் கத்தி கூச்சல் போட்டதும் யானை கோயிலுக்குள் சென்றது. தொடர்ந்து இளைஞர்கள் பலர் யானை மீது கற்களை வீசியும் மேற்கூரையில் கம்பால் அடித்தும் திக்குமுக்காட வைத்தனர். போன வழியில் திரும்பி வர முடியாமல் யானை அங்குமிங்குமாக உலாவியது. ஒரு வழியாக யானை வெளியேறியதும் அதை சினமூட்டும் வகையில் இளைஞர்கள் சிலர் விளையாட்டும் காட்டியிருக்கின்றனர். அதிலும் ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் யானையின் அருகே சென்று தொந்தரவு செய்திருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமடைந்த யானை நெருங்கி வந்தவரை விரட்டிச் சென்று உயிர் பயம் காட்டியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை அடர் வனப்பகுதிக்கு விரட்டி கிடைத்தனர். இதற்கிடையே ஆலந்துறை அடுத்த மூலப்பாளையம் பகுதியில் ஒற்றை யானை உலாவியது. அதன் நடமாட்டத்தை கண்காணித்து காட்டிற்குள் விரட்டும் பணியில் மதுக்கரை வனத்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது திடீரென வெகுண்டிருந்த யானை வனத்துறையின் வாகனத்தை ஆக்ரோஷமாக தாக்கியது. உடனே உஷாரான வனத்துறையினர் டாப் கியரில் வாகனத்தை மின்னல் வேகத்தில் ஓட்டிச் சென்றனர். இதனால் அவர்கள் நூலிழைகள் உயிர் தப்பினர். வனத்திற்குள் இருந்து வெளியேறும் ஒற்றை யானையை குடியிருப்பு மற்றும் கோயிலுக்குள் புகுந்து பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பே வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.